2024 குரூப் 4 எக்ஸாமில் எக்கனாமிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, அது வந்து எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது, அது சிலபஸில் எந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுவாங்க. அதே போல் வீடியோ தான் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10th சமூக புக்கில் எக்கனாமி லெசன் வரும். சரிங்களா? எக்கனாமி லெசனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 313 இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1867-68 முதலாக தாதாபாய் நௌரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து கொஸ்டின் அதை தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் கொஸ்டினில் பார்த்தலாம், தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அப்படி பண்ணியிருக்காங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி. சரிங்களா? இது வந்து சிலபஸில் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் அப்படின்ற டாபிக் கீழே வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.